ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் கிராசரி ஐட்டம்ஸ், ஹேண்ட்மேட் அண்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், மொபைல் அண்டு கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ், பூஜா ஆக்சசரிஸ், பியூட்டி அண்டு பர்சனல் கேர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவுமே ஆஃபர்ஸோட லோ ப்ரைஸில் குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க. இது கூடவே ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் கொடுக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போது காலிஃப்ளவரை வாஷ் பண்ணிவிட்டு அதை உதுத்து விட்டு அதில் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லாவே அந்த காலிஃப்ளவரோட ஊறணும். இப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆஃப் பண்ணிக்க முடியாதா? எப்படி தான் ஆஃப் பண்ண முடியும்? இந்த மாதிரி நல்லா இது ஃபுல்லாக பரட்டி ஆஃப் பண்ணிக்க முடியாதா? எப்படி தான் ஆஃப் பண்ண? இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கோங்களா, அதை டேஸ்ட்டாக அரைச்சி இதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் தேவையான அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் ஆட் பண்ணி நல்லாவே வதக்கணும். இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது கூடவே நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்ச காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணியுமே ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சிறிதளவு போட்டுக்கணும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 minutes அப்படியே வச்சிட்டிங்கன்னா வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி வடியாத மாதிரி இருக்கும். இதெல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் விட்டுவிட்டிங்கன்னா காலிஃப்ளவர் வறுவல் ரெடி. பாருங்கள், இவ்வளோ டேஸ்டான காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.